எல்லோருக்கும் என்னை தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை, இப்ப வெள்ளிவாக்கம் தொகுதியுடைய உங்களுடைய வேட்பாளர் அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் யாருன்னு பொதுவாகவே எல்லோரும் பல விவாதங்களை உருவாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். 5 வயதில் வறுமையினால, பல்வேறு சமூகத்துடைய ஏற்றத்தாழ்வுகளால என்னுடைய அம்மாவை இழந்தவன். அரசு தமிழ் வழியில் கல்வியில் படித்த மாணவன். ஒரு விளையாட்டு வீரனாக மாநிலத்திற்காக விளையாடியவன். அரசே என்னை தத்தெடுத்து அரசு உதவி பெறும் பள்ளியிலும் என்னுடைய கல்லூரியும் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய கல்வி காலங்களில் என்னை நானே உருவாக்கியவன். சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள், வறுமை, சாதி, மதம், அனைத்து ஏற்றத்தாழ்வுகளும் சிறு வயதிலேயே தெரிந்து கொண்டவன். ஒரு எம்எல்ஏவாக நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய கல்வி, தண்ணீர், மருத்துவம், தங்குவதற்கு ஒரு வீடு, இது 3ம் நிறைவேற்ற முடியாம இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்கு வில்லிவாக்கம் தொகுதியில. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தெருவும் ஒரு அடிப்படையான எலக்ட்ரிசிட்டி வசதியோ, தண்ணி வசதியோ, சாலை வசதியோ, கழிவுநீர் செல்லக்கூடிய ட்ரைனேஜ் வசதியோ எதுவுமே கிடையாது. வறுமையுடைய அதிகபட்ச உச்சத்தோட கிட்டத்தட்ட 50% மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றணும். அதுக்கு ஒரு உண்மையான, நேர்மையான, உங்கள ஒரு ஆளா, உங்க வீட்டில் ஒரு ஆளா, உங்க மகனும் உங்க அண்ணனும் தம்பியும் நிற்கும் பொழுது நீங்க எப்படி வாய்ப்பு கொடுப்பீங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க குடும்பத்தில் ஒரு ஆளா நான் கேட்குறேன். நன்றி.